ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன விளாக் அப்படின்னா, வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்களா? ஐயோ, எனக்கு அப்படியே தலையே வலிக்குது. ஒரு நாள் போகிறது ஒரு யுகம் மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. இவ்வளோ நாள் ஸ்கூலுக்கு போயிட்டானா, அதனால தெரியல எனக்கு. இப்போ அவன் வீட்டில் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது டேன்னு கத்தியே எனக்கு இப்போலாம் தலைவலி வந்துடுதுன்னே தான் சொல்லணும். 2 பேரும் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு சுத்தமாக வைக்கணும்னு நினச்சி வைக்கிறேன். ஆனால் 2 பேரும் ஒரு செகண்டில் ஃபுல்லும் அழுக்கு பண்ணிடுறாங்க. இந்த செவுத்தை குடஞ்சி ஓட்டை போட்டது இங்கே உட்காந்துருக்கே இந்த ஆளு தான் பாருங்க. எப்போ பிராணியாக உட்காந்துருக்கா. ஆனால் எல்லா வேலையும் சைலண்ட்டாக பார்த்துட்டு ஒன்றும் அம்மா நோம்மா நோ அப்படி பண்ணக்கூடாதுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவான் கடைசியில். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இவங்கள கொஞ்ச நேரம் டிவி பாருங்கன்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்குள்ளே கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் இருந்தது. நான் ஒரே தான் புளிக்குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் முருங்கைக்காய் கொஞ்சம் நிறைய இருந்ததா, அதனால் முருங்கைக்காய் தொக்கு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கத்திரிக்காய் மட்டும் குழம்பு வச்சிடலான்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே நான் இந்த வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் இங்கே இந்த வேலை பார்த்து வச்சுருக்காங்க. எனக்கு கரெக்டாக கிச்சனுக்குள்ளே வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க பண்ணி வச்சுருக்க வேலையெல்லாம் பார்த்து முடிக்க, அப்புறம் திரும்ப கிச்சனுக்குள்ளே போக, திரும்ப இங்கே வேற இப்படியே எனக்கு ஒரு 1 வீக்காகவே எனக்கு இந்த மாதிரி தான் போகுது. எப்போ இவனுக்கு ஸ்கூல் திறப்பாங்கன்னு தெரியல. ஏப்ரல் 1லேருந்து திரும்ப அவங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த முருங்கைக்காய் தொக்கு ரெசிபி உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த முருங்கைக்காயில் உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் வெந்து வெளியில் நம்ம பண்ணியிருக்க அந்த தொக்கு கொஞ்சம் உள்ளே போய் சாப்பிடும் பொழுது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேத்தையும் நல்லா தூங்க வச்சுட்டு நானும் கொஞ்சம் குளிச்சுட்டு தான் அப்புறம் வீடெல்லாம் திரும்ப அதை துடைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி நான் காலையில் 8 மணிக்கே வீடெல்லாம் ஒரு தடவை நல்லா மாப் போட்டு விட்டுட்டேன். அதனால் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சமாக சுடு தண்ணி மட்டும் லைசால் கொஞ்சமாக கலந்து அப்படியே ஊற்றி தொளிச்சு விட்டுட்டேன். பென்சில் சாப்பீஸ்னால் ஈஸியாக போயிடும். இது கிரையான்ஸ், அதனால் போகவே மாட்டேன்ருச்சு. நானும் முடிஞ்ச அளவு கையில் வச்சு தேய்ச்சி பார்த்தேன். எவ்வளோ நேரம் கையில் தேய்க்கிறது. அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி காலை வச்சு தான் யூஸ் பண்ணேன். ஆனால் இப்படி பண்ணலாமா என்னன்னு தெரியல. கையில் தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு வழியாக எப்படியோ இந்த ஹால் மட்டும்தான் எப்போவுமே ரொம்ப இந்த மாதிரி கசகசன்னு இருக்கும். நம்ம துடைக்க திரும்ப அவங்க அழுக்காக தான் வேலை. மற்றபடி பெட்ரூம்லலாம் இந்த மாதிரி அழுக்கு பண்ண மாட்டாங்க. ஹாலில் மட்டும்தான் எப்போவுமே ஏதாவது குப்பை அழுக்கு போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு 4 மணி இருக்கும். 4 இல்லை, ஒரு 3:30 கிட்டலாம் தூங்கி எழுந்து வந்துட்டாங்க 2 பேரும். அதி வரல, தேவ்குட்டி மட்டும் எழுந்து வந்துச்சு. அப்போ தான் அவங்களும் மத்தியானம் சாப்பிட வரும்பொழுது கொஞ்சம் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு சொல்லி அந்த வேலைகள் எல்லாம் பார்த்தேன். அன்னைக்கு நானும் கொஞ்சம் மத்தியானம் தூங்கலாம்னு நினச்சி தான் வேலையெல்லாம் பார்த்தேன். ஆனாலும் இந்த வேலை பார்த்து வச்சு என்னை தூங்கவே விடலை. அப்போயும் எனக்கு ரெஸ்ட்டு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கு மட்டும் போடலை. அவன் எழுந்து வந்தால் ஜூஸ் போடலாம், இல்லாட்டி சின்னதாக கட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி மீதி எடுத்து அப்படியே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். தேவ்குட்டி நம்ம கூடயே தூங்கணுன்னா, நம்ம எவ்வளோ நேரம் தூங்கினாலும் நம்ம கூடயே சேர்ந்து தூங்குவான். நம்ம ஒரு செகண்டு விட்டுட்டு அப்படிங்கிட்டு வந்துட்டால் போதும், அவ்வளோதான், எங்கே காணோன்னு நம்ம பின்னாடியே நிற்பான். ஆதிக்குட்டி அப்படி கிடையாது. அவனுக்கு எப்போ தூக்கம் விடுதோ அப்போ தான் அவன் எழுந்து வருவான். அது வரைக்கும் அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக தூங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கையோடு அந்த யூஸ் பண்ண பொருளெல்லாம் அப்போவே கழுவி வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் கிச்சனை ஃபுல்லாக நீட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் துடைச்சிட்டு அப்போ தான் கொஞ்சம் நேரம் போய் உட்காரலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஜூஸ் போட சொல்லி கொடுத்தனால ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். அன்னைக்கு ஹஸ்பண்டும் திரும்ப போகல. ஆஃப்டர்நூன் அவங்களுக்கு நைட்டு டியூட்டி இருந்தனால அவங்களும் போகலை. அவங்களும் வீட்டிலே இருந்தாங்க. நாங்கள் மட்டும் இருந்தோன்னா ஒரு டீ மட்டும் நான் எனக்கு போட்டு குடிச்சிட்டு அப்படியே விட்டுட்டு பசங்களை விளையாட வெளியில் கூட்டிகிட்டு போவேன்.
அவங்களும் வீட்டில் இருந்தனால சரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெங்காய வடை பக்கோடான்னு கூட சொல்லலாம் இதை. அந்த மாவு வந்து மிக்சடு தான், ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்தேன். பச்சி போண்டா மாவு மிக்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு தான் ரெடி பண்ணினேன். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் பிடிச்சும் போடுவேன், இல்லை அப்படியே கொஞ்சம் உதிரியாகவும் போட்டு எடுப்பேன். இது வந்து நல்லா இருக்கும். காரம் உப்பு எல்லாமே நல்லா கலந்து அவங்களே ரெடி பண்ணி கொடுக்கறனால நம்ம ஜஸ்ட்டு ஆனியன் மட்டும் கட் பண்ணி அந்த பவுட்ரு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்துட்டோன்னா வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதே மாதிரி நல்ல டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். அன்னைக்கு அவங்க இருந்தனால இது ரெடி பண்ணினேன். இல்லாட்டினா நான் மட்டும் இருந்தேன்னா டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு இவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுப்பேன். இல்லாட்டினா வீட்டில் மற்ற ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து கொடுத்துட்டு சாப்பிட விட்டு கூட்டிகிட்டு போவேன். இந்த டைமில் நாங்கள் கரெக்டாக வெளியில் வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் ஒரு 5லேருந்து ஒரு 6, சில டைம் வந்து இப்போல்லாம் 7 மணி வரைக்குமே நல்லா வெயில் இருக்கா, அதனால் 5:45க்கு கூட வெளியில் போவோம். ஒரு வேலை இல்லைன்னா ஒரு 7, 8 மணி வரைக்கும் கூட அப்படியே அங்கேருந்து கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு நானும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்களோடலாம் பேசிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வாக்கிங் பண்ணிட்டு வந்துடுவேன். அன்னைக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு நைட்டு டியூட்டி இருந்தனால அவங்க 8 மணிக்கெல்லாம் போகணும். அதனால் ஒரு 7 மணிக்கெல்லாம் திரும்ப கிச்சனுக்குள்ள வந்து வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வேலையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு அப்படியே கிறுகிறுகிறுன்னு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறது, பேசாமல் போய் தூங்கிடலாமான்னுலாம் எனக்கு தோணுச்சு. ஆனால் அன்னைக்கு வேலை உண்மையிலே ரொம்ப ஓவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் இவங்க இருக்காங்களே, நம்ம மத்தியானம் வீடு துடைச்சாலும் அழுக்கு பண்ணிடுவாங்க. அதனால நம்ம காலையிலே கொஞ்சம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நாளும் நான் துடைக்காம விட்டுட்டேன். அதனால காலையில் எழுந்த உடனே வீடெல்லாம் துடைச்சி விட்டுட்டேனா, திரும்ப இவன் வேற இப்படி ஃபுல்லாக கிறுக்கிட்டானா, திரும்பவும் துடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு, ஸ்நாக்ஸு, ஜூஸ், அதுக்கப்புறம் மத்தியானம், அப்புறம் வெளியில் விளையாட கூட்டிகிட்டு போகிறது, இப்படியே அந்த டே ஃபுல்லும் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லை. பாக்கி நாளில் கூட வந்து ஏதோ ஒரு 10 நிமிஷம்னாலும் 1/4 மணி நேரம்னாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த 1/4 மணி நேரத்தில் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஒன்று ஃபோன் பார்ப்பேன், இல்லாட்டினா ஃபோனெல்லாம் எங்கிட்டாவது ஒரு பக்கம் வச்சுட்டு தனியாக வந்து கொஞ்ச நேரம் தூங்கி ஒரு 10 நிமிஷம்னாலும் ரிலாக்ஸாக தூங்கி எழுந்திருப்பேன். அன்னைக்கு அது சுத்தமாகவே அந்த டேல கிடைக்கவே இல்லை. ஆனாலும் என்ன பண்ணுறது, நம்ம இதை பார்த்து தானே ஆகணும். எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் கடைசியில் வந்து நம்ம ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டாங்க, நல்லதா நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கும்பொழுது கொஞ்சம் அந்த சோர்வெல்லாம் கொஞ்சம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இப்போல்லாம் கேஸு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெட்ரோலுமே கொஞ்சம் கிடைக்கிறது இல்லை தான். எப்போ அங்கே சண்டை நடக்கிறதெல்லாம் நிப்பாட்டி நார்மல் நிலைமைக்கு வரப்போதோ தெரியலை. ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போ என்ன நடக்கும்னு தெரியாமல் பயத்திலே இருக்கும். அதெல்லாம் மாறி இயல்பு நிலைக்கு வர்றதுக்காக நம்ம கடவுள்கிட்ட எல்லாம் வேண்டிக்கலாம். மெயினாக அந்த நாட்டில் இருக்க அந்த ஆர்மி மேனோட ஃபேமிலிலாம் ரொம்ப பதறிட்டு இருப்பாங்க. என்ன ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இங்கே இருக்க எங்களுக்கே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன நடக்கும்னு தெரியாதுல்ல, எப்போ என்ன மாதிரி சூழ்நிலை வரும்னே தெரியாது. எல்லாமே அலர்ட்டாக இருக்கணும். எல்லாமே இயல்பு நிலைக்கு அவங்களும் அந்த நாட்டில் எல்லா பிரச்சனைகளும் சரியாகி எல்லா மக்களும் இயல்பாக நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு வந்து நைட்டு வந்து நான் கவுனி அரிசி வந்து ஒரு 1.5 டம்ளர் தான் போட்டிருந்தேன். சிகப்பரிசி கொஞ்சம் போட்டு தான் இட்லி மாவு எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கவுனி அரிசியை வந்து ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்தேனா, அது வந்து ஒரு 3 மாதம் கிட்ட ஆகப்போகுது. அதுக்கு மேலே வச்சுருந்தோன்னா அது கொஞ்சம் வண்டு வச்சிரும். அதுக்காக தான் கொஞ்சம் சீக்கிரமாக காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அரிசி கொஞ்சம் சீக்கிரமாக காலி பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு வந்து ரெடி பண்ணி ஹஸ்பண்டுக்கும் வச்சு டியூட்டிக்கு சாப்பிட விட்டு அவங்கள கிளப்பி விட்டாச்சு. நானுமே கையோட சாப்பிட்டுட்டேன். அது முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அந்த பாத்திரம் கழுவுற வேலை. இருந்த கொஞ்சம் பாத்திரம் அந்த இட்லி குண்டா எல்லாம் கழுவி கையோட அதையும் இருக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு.
அதுக்கப்புறம் நான் எப்பவும் டெய்லியும் காலையில் குடிக்கிற அந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் தீந்துருச்சு. அது இருந்தால் கொஞ்சம் இத்தனை நாள் குடிச்சு பழகிட்டு திரும்ப அது இப்போது தீர்ந்து ஒரு 2 நாள் கிட்ட ஆயிருச்சு. அதனால் அது குடிக்காம டெய்லியும் இந்த டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு கையோட அந்த ஜூஸ் என்ன மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வைக்க போகிறோம் அவ்வளோதானே, இதுக்கு சோம்பேறித்தனம் பட்டோன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிட்டு கையோட அப்பயும் அப்படியே அதை குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். தேவுக்கும் அதிக்கும் வந்து இட்லி தான் கொடுத்துருந்தேன். அவங்க அதையே சாப்பிட்டுக்கிட்டாங்க. கொஞ்சமா பால் ஊற்றி கொஞ்சமாக ஜீனி போட்டு கொடுத்தேன். அந்த டேஸ்ட் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் பாவம் அவங்க 2 பேரும். அன்றைக்கி பருப்பு குழம்பு எதுவும் வைக்கல. ஏன்னா வச்சேன்னா எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் அதெல்லாம் வைக்கல. எங்களுக்கு மட்டும் சட்னி ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அந்த இதிலே கொஞ்சமாக லைட்டாக பாலும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு கொடுத்துட்டேன். அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு கிச்சனுக்குள்ளே நைட்டு வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருந்தது. நைட்டு மேக்ஸிமம் தூங்க போகையில் நம்ம கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில நாள் வந்து அப்படியே இதுக்கு ஆப்போசிட்லேயும் இருக்கும். சில நாட்கள் வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு சுத்தமாக வச்சுட்டு தான் போவேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட தம்ப்லைனில் வந்து சொல்லிட்டேன். ஒரே வேலையாக இருக்குது, முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி. அந்த டே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். என்ன மாதிரி குழந்த வச்சு கொஞ்சம் அப்படி தனியாக இருக்கிறவங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம குழந்தைகள், நம்ம கணவன் நல்லா சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வேலைகள் எல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் என்ன மாதிரி தானே எல்லா கேர்ள்ஸுமே ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.